சௌந்தர்யா, சோடாமா பணம் ரெடியா? வந்து வாங்கிக்கலாமா? பணம் ரெடி ஆனதும் நானே சொல்றேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம இரு. இங்க பாரு, சாயந்தரக்குள்ள எனக்கு பணம் வந்தாகணும். இல்லனா உன் புருஷனுக்கு போன் பண்ணி நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நான் அவன் கிட்ட சொல்லிடுவேன். சும்மா என்ன சீண்டி பாக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புரியுதா? நமக்கு இப்ப வேற வழி இல்ல. பேசாம இவங்கிட்டயே பணத்தை வாங்கிட வேண்டியதுதான். சண்முகம், இப்ப என்ன சொன்ன? ஏன்? என்ன சொன்னு சொல்லு. சண்முகம்னு சொன்னேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கல்யாணம் ஆகி முத தடவையா நீ என்ன பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன மாமா பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இப்படி அமைதியா இருக்க? இங்க பாரு, மாமா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கடுப்பாயிரும் பாத்துக்கோ. ஐயோ சரிமா நான் எதுவுமே சொல்லல. நீ என்ன சொல்ல வந்தேங்கறத சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா 10,000 ரூபாய் பணம் வேணும். என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. எனக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும்னு சொன்னேன். எதுக்கு இப்ப 10,000 ரூபாய் பணம் உனக்கு? என்ன விளையாடிட்டு இருக்கியா? இப்பதான் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல இப்பதான் 4-5 சவாரின் வர ஆரம்பிச்சிருக்க. அதுல கிடைக்கிற பணத்துல 3ல ஒரு பங்கு பணத்தை நம்ம செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி உள்ள பணத்தை வண்டிக்கு பெட்ரோல் போறது, வண்டி ஓட்ட டிரைவருக்கு பேட்டா கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும். இப்படி தேவையில்லாம நீ பியூட்டி பார்லர் போறது பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. இங்க பாரு, பியூட்டி கம்மியா இருக்கிறவங்க தான் பியூட்டி பார்லருக்கு போவாங்க. நீதான் பியூட்டி ஆச்சே. எனக்கு 10,000 ரூபாய் தர முடியுமா? முடியாது. இங்க வேலை பாக்குறதுக்கான சம்பளமா கூட தர மாட்டியா? இப்படி காலம் முழுக்க நான் 5க்கும் 10க்கும் உன்கிட்ட கையேந்தி நிக்கணுமா? ஐயோ அம்மா, சரி கத்தாத. புதுசா டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இங்க நின்னா உனக்கு கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? இல்ல 10,000 ரூபாய் இருக்கு. இங்க பாரு, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எதுக்காகவும் இன்னொரு தடவை இப்படி எல்லாம் கத்திராத. ஏய் நிலா குட்டி, நீ எங்கடா இங்க? நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வாங்க ஒண்ணாவே போலாம். இல்லடாமா, நீங்க ஆட்டோல போங்க, அப்பா நடந்தே வந்துக்கிறேன். நம்ம வீடு எவ்வளவு தூரம் இருக்கு? வாங்கப்பா ஆட்டோலயே போலாம்.